ஸோ இப்போ இருக்க பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் பருமன் தான். ஒபிசிட்டி தான் இப்போ வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரேப்பிடாக பரவிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் வந்துப்பா ஐ எம் ரன்னிங் 70. நான் காலேஜ் ஸ்கூல் டைமில் படிக்கும்போது ஒரு கிளாஸில் ஒரே ஒருத்தன் மட்டும் குண்டா இருப்பான். அவனை பேசுகிறதே குண்டுகுமார், குண்டுராமன் இப்படி தான் சொல்லுவான். என் பாக்கி எல்லாருமே உள்ளே தான் இருப்பாங்க. ஒரு கிளாஸுக்கே ஒருத்தன் தான் இருப்பான் எனக்கு தெரியாது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒபிஸாக இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள பாருங்கள். அப்போ இது எங்களுக்கு டாக்டர்ஸுக்கு வியப்பாக இருக்கும், என்ன நடக்குது, ஏன் அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஏன் இப்போ எல்லோரும் குண்டாக இருக்காங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு தோணுனா எல்லாம் வாழ்க்கை வழிமுறை மாறினதுனால வந்ததுப்பா. இப்போ எங்கள் ஊரில் நான் வந்து ஃப்ரம் விருதுநகர், அதில் இட்லி தோசைன்றது எங்கள் அப்பா இத்தனைக்கும் பெரிய பணக்காரர் தான். இந்த இட்லி தோசை இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் பலகாரம்னு பேர். எல்லா நாளும் போட மாட்டாங்க. தீபாவளி, பொங்கல், தைப்பொங்கல் இந்த மாதிரி இருந்தால் அன்றைக்கி மட்டும்தான் பலகாரம் போடுவாங்க. அந்த பலகாரம் போட்ட அன்றைக்கி அதை வாங்குறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் சேர்ந்து நிற்பான். நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் 2 இட்லியே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அப்படி. பாக்கி நாருங்கள் எல்லாமே மில்லட்ஸாக இருக்கும். கேப்பக்கூழ் இருக்கும், கம்புக்கூழ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். தோசை, கேப்ப தோசை நிறைய டைப் இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னாப்பா, வீட்டில் கார் இருந்தது. என் ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் போனோம். ஒரு நாளைக்கு நான் 4 தடவை போயிட்டு வரணும். காலைல போனோம், திருப்பி மத்தியானம் வந்தால் சாப்பிட்ணும். யாரும் அந்த காலத்துலாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. திருப்பி சாப்பிட்டு போகணும், திருப்பி வரணும். 4 தடவை. ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் காருன்றதை தொடக்கூட விட மாட்டாங்க. இன்னும் ஓப்பனாக சொன்னால் சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டாங்க. ஏன்ப்பா கால் இல்லையாப்பான்வாங்க. எங்கள் அப்பாவே எப்படின்னா ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த மாதிரி டைமில் தான் ஃபேமிலியோடு போகும்போது கார் எடுப்பாங்க. ஸோ அப்போ உடல் உழைப்பு எங்கள் எல்லாத்துக்குமே ஜாஸ்தி. நம்பர் 1 உணவு கட்டுப்பாடு, நம்பர் 2 உடல் உழைப்பு.